முழு நாட்டினையும் அதிர வைத்து நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை 30 உயர்ந்தது பலி எண்ணிக்கை. கைதிகளை நோக்கி போலீசார் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு. உயிரிழந்தவர்கள் தொடர்பில் அதிர்ச்சிகரமான தகவல்கள். உளவியந்திர பெட்டியில் மச்சமடை அன்னதானம். சுகாதார கேள்விகளுடன் வைரலாகும் மட்டுவில் காணொளி. நீர்கொழும்பு சிறை வன்முறை. ஜனாதிபதி அனுர மீது பாயும் பழி. நீதியமைச்சரை பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் கடுமையான அழுத்தம். நீர்கொழும்பு சிறை கலவரம். கைதிகளின் கூரை மீது ஏறிய போராட்டத்தால் கூரை இடிந்து விழுந்தது. ராணுவம் மற்றும் அதிரடிப்படை அதிரடியாக உள்ளே நுழைவு. யாழ்ப்பாணத்தில் ஆபத்தான முறையில் பேருந்தில் தொங்கி பயணம் செய்த காவாலிகள். வீதியில் சென்றோருடன் குரங்குச் சேட்டை. சமூக வலைத்தளமெங்கிலும் வைரலாகும் காணொளி. வலிகாமம் வடக்கு மக்களின் நிலப்பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். தேசிய தலைவரின் வரலாற்று சிறப்புமிக்க இல்லத்திற்கு கோவை கமலா அம்மா உணர்ச்சி பூர்வமான விஜயம். கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒத்துமையா இருந்து வேற்றுமையை பார்க்காம கிடைக்காம. அனுரவின் செயலால் மனவேதனையில் மகிந்த. பொதுவெளியில் விடுத்த வேண்டுகோள். தான் கைதாகுவதை தடுக்க கோட்டாபய ராஜபக்ஷ கடும் பிரயத்தனம். தாக்கல் செய்யப்பட்ட மனு. இலங்கை சிறைச்சாலை வரலாற்றை உலுக்கிய 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை வன்முறை சம்பவத்திற்கு பிற்பாடு 14 ஆண்டுகள் கழித்து நாட்டின் மிக மோசமான மற்றும் கொடூரமான சிறை கலவரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அரங்கேறியுள்ளது. நேற்று முன்தினம் முதல் நிலவிய அமைதியற்ற சூழலை தொடர்ந்து நேற்று ஏற்பட்ட பயங்கர வன்முறை மோதல்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளதோடு சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை வரலாற்றில் சிறை கைதிகளின் தாக்குதலால் சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்த மிகவும் பயங்கரமான வன்முறையாக இது பதிவாகியுள்ளது. நேற்று காலை கைதிகளுக்கு உணவு வழங்க சென்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் நேற்று முன்தின அசம்பாவிதம் தொடர்பில் கைதிகளுடன் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதோடு சிலரை அச்சுறுத்தவும் முயன்றனர். கைதிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே உத்தியோகத்தர்கள் தரப்பிலிருந்து முதலாவது தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. இதையடுத்து இரு தரப்புக்கும் இடையில் மோதல் வெடித்தது. சிறை பாதுகாப்பு தரப்பினர் தங்களுக்கு வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கிகளை கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தினர். மோதல் தீவிரமடைய சிவில் உடையில் இருந்த உத்தியோகத்தர்களும் இணைந்து கைதிகளை நோக்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக கைதிகள் அனைவரும் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் 19 கைதிகளும் 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக போலீசார் ஆரம்பத்தில் உறுதிப்படுத்தியிருந்த போதிலும் தற்போது மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தோரின் உடல்களில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்படுவதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை அறிவித்துள்ளது. வன்முறையை தவிர்த்து அமைதியை ஏற்படுத்த போதுமான அவகாசம் இருந்த போதிலும் அதிகாரிகள் ஆரம்பம் முதலே மிக ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக கைதிகள் தரப்பிலிருந்து குற்றம் சுமத்தப்படுகிறது. இதனிடையே சிறைச்சாலையின் வான்வெளியில் விமானப்படையினரால் நிலைநிறுத்தப்பட்ட ஆளில்லா உளவு விமானத்தை 3ஆம் தரப்பின் ட்ரோன் என்று சந்தேகித்து சிறை உத்தியோகத்தர்கள் அதன் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த வன்முறை சம்பவத்தின் பின்னணியில் பெரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் அதேவேளை தற்போதைய அரசாங்கத்துக்கு இது பெரும் சவாலாக மாறியுள்ளது. சிறைச்சாலையின் நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கையாக அங்கிருந்து சுமார் 700 கைதிகள் அங்குணகுல பெலச, போகம்பர, அனுராதபுரம், புலனறுவை மற்றும் குருவிட்ட சிறைச்சாலைகளுக்கு அவசரமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது சிறைச்சாலையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பாங்காக்கில் இருந்து 46 கிலோ கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டில் மே 2025 கைது செய்யப்பட்ட நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 22 வயதுடைய பிரித்தானிய பெண் கைதியான ஷார்லட் மேலே முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். வன்முறையை அடுத்து சிறைச்சாலைக்கு முன்னால் பெருமளவான கைதிகளின் உறவினர்கள் திரண்டு கண்ணீருடன் கதறிகளும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளமெங்கிலும் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை காயமடைந்தவர்களை பார்வையிடச் சென்ற சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற நடவடிக்கைகளே இந்த மோதலுக்கு வழிவகுத்ததாகவும் முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபுலனிய தன்னிச்சையாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் இதற்கு ஒரு காரணம் என்று குறிப்பிட்டார். குறுகிய அரசியல் நோக்கங்களை கைவிட்டு இந்த சம்பவம் குறித்து முறையான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர் இதுகுறித்து இன்று நாடாளுமன்றில் விரிவாக பேசவுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நீதிமன்றத்தின் முறையான அனுமதியை பெற்று இந்த கோர வன்முறை சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியோர் இணைந்து கூட்டு விசாரணைகளை தொடங்கியுள்ளன. சம்பவத்தின் பின்னணி, வன்முறைக்கான உண்மையான காரணங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தரப்புகள் குறித்து இரு விசாரணை பிரிவுகள் விரிவான விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளன.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மட்டுவில் பகுதியில் அமைந்துள்ள அன்னமார் கோயில் மச்சமடை நேர்த்திக்கடனுக்காக தயாரிக்கப்பட்ட உணவு உளவு எந்திர பெட்டியில் கொட்டப்பட்டு விநியோகிக்கப்படும் காணொலியொன்று தற்போது சமூக வலைதளங்களில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விழாவில் நேர்த்திக்கடனாக சமர்ப்பிக்கப்பட்ட அன்னதான உணவு ஒரு உளவு எந்திரத்தின் பின்பக்க பெட்டியில் பாய்கள் விரிக்கப்பட்டு அதன் மேல் மொத்தமாக கொட்டப்பட்டுள்ளது. அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு உளவியந்திர பெட்டிக்குள் இருந்தவாறு நபர்கள் சிலர் பெரிய கரண்டிகள் மூலம் உணவை குழைத்து பைகளில் அள்ளி வழங்கும் காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளது. பாரம்பரிய வழிபாட்டு முறைகளின் ஒரு பகுதியாக இது அமைந்தாலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவு இத்தகைய முறையில் கையாளப்படுவது குறித்து இணையவாசிகள் பலர் தங்கள் கவலைகளையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். பொதுமக்களின் ஆரோக்கியத்தோடு தொடர்புடைய இவ்வாறான பெரியளவான உணவு விநியோகத்தின் போது உரிய சுகாதார அதிகாரிகள் இதை ஏன் கவனிக்கவில்லை மற்றும் இதற்கு முறையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளுடன் இந்த காணொலி சமூக வலைதளமெங்கிலும் பரலாரும் பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொடூரமான வன்முறை சம்பவங்கள் மற்றும் கைதிகளின் மரணங்கள் தொடர்பில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தங்களின் கடுமையான கண்டனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றன. நீர்கொழும்பு சிறையில் நிகழ்ந்த மரணங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் சிறைச்சாலைகளுக்கு நிகழும் மரணங்களுக்கு அப்போதைய அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியிருந்ததை இந்த வேளை நினைவுபடுத்தினார். எனவே அதே தர்க்கத்தின்படி தற்போது நிகழ்ந்துள்ள இந்த மரணங்களுக்கும் ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் நிர்பந்தித்துள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறையில் வெடித்த வன்முறை மோதல்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக தான் பொறுப்பேற்றுக் கொள்வதாக நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்த போதிலும் அவர் வெறுமனே பொறுப்பேற்றதாக கூறுவதால் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் உடனடியாக தன்னுடைய பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலபத் இச்சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். கடந்த காலங்களில் வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களைப் போல ஆட்சியாளர்களின் ரகசியங்களை பாதுகாப்பதற்காக கைதிகள் இங்கே திட்டமிட்டு படுகொலை செய்யப்படுகிறார்களா என்கின்ற அதிரடி கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 நாட்களாக நீடித்து வரும் பதற்றமான சூழ்நிலையை அடுத்து கைதிகள் சிறைச்சாலை கூரை மீது ஏறி நடத்திய தீவிர போராட்டத்தின் போது கூரை திடீரென்று இடிந்து விழுந்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையில் மோதல் வெடித்தது. இதைத் தொடர்ந்து சிறைக்குள் தங்களின் பாதுகாப்பை வலியுறுத்திய அல்லது அதிகாரிகளுக்கு எதிர்ப்பை தெரிவித்தோ முதலில் பெண் கைதிகள் சிறைச்சாலை கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களைத் தொடர்ந்து ஆண் கைதிகளும் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறு பெருமளவிலான கைதிகள் கூரையின் மீது ஏறி ஆக்ரோஷமாக போராட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவாக பாரம் தாங்க முடியாமல் சிறைச்சாலையின் கூரை பகுதி திடீரென்று இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் கூரையின் மேல் மற்றும் அதற்கு அடியில் இருந்த கைதிகள் குழுவினர் சிலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் வன்முறை மற்றும் கைதிகளின் போராட்டம் முற்றிலும் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றதை அடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஆயுதமேந்திய பாதுகாப்பு தரப்பினர் அவசரமாக களமிறக்கப்பட்டனர். ஸ்ரீலங்கா ராணுவம், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீஸ் கலவர தடுப்பு பிரிவைச் சேர்ந்த பெருமளவான அதிகாரிகள் அதிரடியாக நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு நுழைந்து பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை சிறைச்சாலைக்குள் துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் மற்றும் கூரை இடிந்து விழுந்த செய்திகள் வெளியானதை தொடர்ந்து சிறைச்சாலைக்கு வெளியில் திரண்டுள்ள கைதிகளின் உறவினர்கள் கடும் கொந்தளிப்பில் இருந்தனர். சிறைக்குள் இருக்கும் தங்கள் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் அவர்களை உடனடியாக வெளியே கொண்டு வந்து தங்களிடம் காண்பிக்க வேண்டும் என்று கோரி உறவினர்கள் சிறைச்சாலைக்கு முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் மாலை வேளை தனியார் பேருந்தொன்றில் இளைஞர்கள் சிலர் மிகவும் ஆபத்தான முறையில் வெளியில் தொங்கியபடி பயணிக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மாலை சுமார் 5:45 மணியளவில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் வேகமாக செல்லும் பேருந்தின் பின்பக்க படிக்கட்டுகளிலும் ஓரங்களிலும் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டும் கைகளை வெளியில் நீட்டி கையசைத்தபடியும் அவர்கள் பயணிக்கின்றனர். இந்த வீதியில் பிற வாகன நெரிசல் அதிகமாக காணப்படும் வேளையிலும் தங்களின் பாதுகாப்பை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் அவர்கள் நடந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபரீத பயணம் அவர்களின் உயிருக்கு மாத்திரமன்றி அந்த வீதியினால் பயணிக்கும் ஏனைய பொதுமக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறி இவ்வாறு ஆபத்தான முறையில் பயணிக்கும் நபர்கள் மீதும் இதற்கிடமளிக்கும் பேருந்தின் சாரதிகள் மற்றும் நடத்துனருக்கு எதிராகவும் போக்குவரத்து போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மக்களின் சொந்த நிலங்களை விடுவிப்பது மற்றும் அது தொடர்பான அரசு நடவடிக்கைகள் குறித்து அந்த பகுதி மக்களை நேரில் சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் பொழுது தங்களின் பாரம்பரிய காணி நிலங்களை மீட்பதற்காக பல வருடங்களாக போராடி வரும் வயோதிபர்கள் உள்ளிட்ட பிரதேச மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களையும் கோரிக்கைகளையும் அவரிடம் முன்வைத்தனர். தாங்கள் வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்த மக்கள் பிரதிநிதிகளும் தங்களின் நில உரிமை போராட்டம் குறித்தோ அல்லது தற்போதைய கள நிலவரங்கள் குறித்தோ தங்களுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்குவதில்லை என்றும் மக்கள் இதன்போது கவலை வெளியிட்டனர். தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த யாழ்ப்பாண வல்வெட்டித்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இல்லத்துக்கு சமூக ஆர்வலர் கோவை கமலா அம்மா அவர்கள் அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டார். தற்போது வெறுமனே காணிக்காடாக காட்சியளிக்கும் தலைவரின் இல்ல வளாகத்தில் நின்று அவர் உணர்ச்சி பெருக்கோடு கண்ணீர் மல்க கருத்து தெரிவித்தார். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் குறிப்பாக அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையுடன் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் இதன்போது இருகரம் கூப்பி கெஞ்சி கேட்டுக் கொண்டார். மேலும் கொள்கைகளையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த தலைவரின் பிள்ளைகளுடைய கனவுகளை நினைவாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் விடுவுக்காய் பிரார்த்திப்பதாகவும் அவர் அழுது கொண்டு உருக்கமாக தெரிவித்தார். இந்தியாவின் கோயம்புத்தூரைச் சேர்ந்த கமலா அம்மாவின் இந்த உணர்ச்சிபூர்வமான யாழ்ப்பாண விஜயம் மற்றும் அவரது உரையடங்கிய காணொளி தற்போது சமூக வலைதளமெங்கிலும் பலரது கவனத்தை ஈர்த்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமகால அரசாங்கம் பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் அரசியல் நல்ல நிலையில் இருப்பதாகவும் எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்து தற்போதைய அரசாங்கத்தை அமைக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். பெசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு வருவது தொடர்பில் அவரிடம் தான் கேட்க வேண்டும். அவர் வரும் நாள் அல்லது செல்லும் நாள் தனக்கு தெரியாது என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னுடைய கைது நடவடிக்கையை தடுக்கும்படி கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ரீட் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள ரீட் மனுவை உச்ச நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜுகர்ஜி ஹேரத் மனுதாரரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் உள்ள கோரிக்கைகள் அடிப்படை உரிமைகள் தொடர்பானவை என்பதால் இந்த மனுவை விசாரிக்கும் அதிகார வரம்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இல்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். முழு நாட்டினையும் அதிர வைத்து நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை 30 உயர்ந்தது பலி எண்ணிக்கை. கைதிகளை நோக்கி போலீசார் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு. உயிரிழந்தவர்கள் தொடர்பில் அதிர்ச்சிகரமான தகவல்கள். உளவியந்திர பெட்டியில் மச்சமடை அன்னதானம். சுகாதார கேள்விகளுடன் வைரலாகும் மட்டுவில் காணொளி. நீர்கொழும்பு சிறை வன்முறை ஜனாதிபதி அனுர மீது பாயும் பழி. நீதியமைச்சரை பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் கடுமையான அழுத்தம். நீர்கொழும்பு சிறை கலவரம். கைதிகளின் கூரை மீது ஏறிய போராட்டத்தால் கூரை இடிந்து விழுந்தது. ராணுவம் மற்றும் அதிரடிப்படை அதிரடியாக உள்ளே நுழைவு. யாழ்ப்பாணத்தில் ஆபத்தான முறையில் பேருந்தில் தொங்கி பயணம் செய்த காவாலிகள். வீதியில் சென்றோருடன் குரங்குச் சேட்டை. சமூக வலைத்தளமெங்கிலும் வைரலாகும் காணொளி. வலிகாமம் வடக்கு மக்களின் நிலப்பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். தேசிய தலைவரின் வரலாற்று சிறப்புமிக்க இல்லத்திற்கு கோவை கமலா அம்மா உணர்ச்சி பூர்வமான விஜயம். கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒத்துமையா இருந்து வேற்றுமையை பார்க்காம கிடைக்காம. அனுரவின் செயலால் மனவேதனையில் மகிந்த பொதுவெளியில் விடுத்த வேண்டுகோள். தான் கைதாகுவதை தடுக்க கோட்டாபய ராஜபக்ஷ கடும் பிரயத்தனம். தாக்கல் செய்யப்பட்ட மனு.